இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சில எக்யூப்மெண்ட்ஸ்க்கெலாம் 30 HP கீழே இருக்கிற பவர் வந்து பத்துறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிராக்டர் வந்து ஒரு பெஸ்ட். ட்ரெல்லாம் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டெல்லாம் அடிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஜின் வந்து கட்டாயம் தேவை. ஏன்னா பிடிஓலே லோடு வந்து அதிகமாக எடுக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபார்ம் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா ஏட்டம் சீரிஸ்னு ஒரு சீரிஸ் இருந்திருக்கும். ஏட்டம் சீரிஸ் மினி டிராக்டரில் பார்த்தீங்கன்னா 26 HP டிராக்டர் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா ஏரியாலையும் ரொம்ப பழக்கமான ஒரு மாடலு. அதே சீரீஸில் பார்த்தீங்கன்னா 35 HP கேட்டகரி டிராக்டரை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. இந்த சீரிஸ் டிராக்டரை பற்றி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எந்த யூடியூப்லேயோ நீங்கள் எங்கே சர்ச் பண்ணாலும் டீட்டெயிலாக ரிவ்யூ எங்கேயும் இருக்காது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய மாடல். நம்ம ஏரியாவில் இப்போ எல்லா ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா மினி டிராக்டர்னு எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா வேலையும் அதிலேயே செய்யணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்குறாங்க. மெயினாக ஓன் ஃபார்ம் ஏரியாவுக்கு ஓன் ஃபார்மு ரெண்டல் யூசேஜ் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சில எக்யூப்மெண்ட்ஸ்க்கெலாம் 30 HP கீழே இருக்கிற பவர் வந்து பத்துறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிராக்டர் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த டிராக்டர் வந்து டாப் டு பாட்டம் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் இருக்கும். சீரீஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபார்ம் ட்ராக் மினி செக்மெண்ட் கொண்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்லாம் வந்துருச்சு. ஃபாரினுக்கு மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ எங்கள் ஏரியாவில் ரெக்யர்மெண்ட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து வந்திருக்கு. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஏட்டம் 26 HPக்கு இருக்கும். இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் 4 சிலிண்டர் இன்ஜின், 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. கீர் பாக்ஸு, ஹைட்ராலிக் செக்ஷன் எல்லாமே ஹெவி டியூட்டி. அப்புறம் டயர் ஆப்ஷன் பெருசு. நார்மலாக பார்க்குற ஏடம் சீரிஸ் மாதிரி இல்லாமல் ஃப்ரண்ட் டயரும் 7 இன்ச் அகலம் கொடுத்துருப்பாங்க. அதில் 6 இன்ச் அகலம், 6க்கு 12, இதில் 7க்கு 12. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா டயர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் 8.3க்கு 20, இதில் பார்த்தீங்கன்னா 9.5க்கு 20. டயர் வந்து 1 இன்ச்சு அகலமான டயர் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கீர் பாக்ஸ் வந்து ஃபுல்லி கான்ஸ்டன்ட் மிஸ்ஸு. இந்த சைடெல்லாம் பூட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஹெவி டியூட்டியாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஹைட்ராலிக் செக்ஷன் ஹெவி. அதில் ஏட்டமில் பார்க்குறக்கும் இதுக்கும் நல்லாவே ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அப்புறம் ஆக்சில் கீர் பாக்ஸ், அதான் டோட்டலாக கீர் பாக்ஸே பார்த்தீங்கன்னா இந்த 26 HPக்கும் இந்த 35 HPக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஹெவி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. டிராக்டர் வந்து டாப் டு பாட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏட்டம் சீரிஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆனதுலேருந்து ஃபார்ம் ட்ராக்குன்னு ஒரு நியூ லுக்கை கொடுத்த ஒரு சீரிஸ் இதுதான். இதில் தான் பார்த்தீங்கன்னா நீ ஃபியூச்சர்லாம் எல்லா HP கேட்டகரிலையும் டிராக்டர் வந்து வரப்போகுது. இதே சேம் லுக்கில் தான். ஸோ இது ஒரு ஃபார்ம் ட்ராக்கான ஐடென்டிட்டி லுக்கு இதுதாங்க. ஃப்ரண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் இருக்கும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹூக் பெட் வந்துருங்க. இதில் வெயிட் வேணுன்னா நீங்கள் எதாவது பின்னாடி கல்டிவேட்டர் ஹெவியாக போகிறோன்னா இதில் வெயிட் வேணாலும் போட்டுக்கலாம். ஹூக் பெட்டோன்னு வந்துடும். பானட் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபைபரில் கொடுத்துருக்குறாங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இன்ஜினுக்கு வென்டிலேஷனும் பார்த்தீங்கன்னா 3 டைரெக்ஷன்லேருந்து போகிற மாதிரி நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் ஹெட்லைட்னு பார்த்தா ப்ரொஜெக்டர் லேம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. நைட் டைமில் நல்லா விசிபிலிட்டி கிடைக்கும். ஃபார்ம் ட்ராக் லோகோ இருக்கும். லைட் ஆன் பண்ணு. ஆஃப் பண்ணி. லோ பீம் ஹை பீம் ப்ரொஜெக்ஷனோட பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதோட பானட்டோட ஓப்பனிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளான லேஷ் லாக் டைப்பு. லைட்டாக லிஃப்ட் பண்ணிங்கன்னா போதும், பானட் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். பானட் வந்து நல்லா ஈஸியாக வந்து இன்ஜினியரியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பானட்டோட டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பானட்டும் உள்ள நீட்டாக இருக்கும். ப்ரொஜெக்டர் லேம்ப் பாருங்கள், அந்த யூனிட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, நீட்டாக இருக்கும். இன்ஜினுக்கு ஃப்ரண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டரி ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃபுல்லாக இன்ஜினு, ஃப்ரண்ட் ஆக்சலு, பேட்ரி இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேஸில் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. நல்லா ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி சேஸ் டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. சேஸ் நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்குதுங்க. நல்லா ஹெவியான மெட்டீரியலில் போட்டு கொடுத்துருக்குறாங்க. பேட்ரி வந்து ஃபிட் பண்ணிக்கிறாங்க. பேட்ரி இருக்கும், அதுக்கப்புறம் ரேடியேட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினுக்கு ஃப்ரண்ட் ஏரியாலாம் அந்த ரேடியேட்டருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது.
ஈஸியாக ஏர் ஃப்ளோ வந்து இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்க்ரீனோட கொடுத்துருப்பாங்க. ரேடியேட்டரும் நல்லா ஃபின்ஸ் கேப் எல்லாம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் கம்ப்ளைண்ட் வந்து வராது. ஃபின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயராக கொடுத்துருப்பாங்க. ஒரே பட்டாவாக கொடுக்காம லேயராக கொடுத்துருப்பாங்க. ஹீட் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக இந்த மாதிரி டிசைன் கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் டெம்பரேச்சர் ஏறுறது, அந்த ஹீட்டிங் கம்ப்ளைண்ட்டு அதெல்லாம் எதுவும் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு கம்மி தாங்க. எவ்வளோ ஹெவியாக எவ்வளோ லோடு கொடுத்து எவ்வளோ இன்டென்சிவாக யூஸ் பண்ணாலும் லாங் ஹவருக்கு யூஸ் பண்ணலாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான ரிசர்வேயர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், கூலண்ட் ரிசர்வேயர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்ஜின் பார்த்திங்கன்னா இதில் மிட்சுபிஷி டீசல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. மிட்சுபிஷி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 400-500 ஹார்ஸ் பவர் வரைக்கும் இன்ஜின் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அவங்களோட இன்ஜின் தான் கொடுத்துருக்குறாங்க. மிட்சுபிஷியோட 1.7 லிட்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. 1758 சிசி இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. 4 சிலிண்டர் இன்ஜின். மினி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பி கேட்டகரியில் 4 சிலிண்டர் இன்ஜினோட எந்த பிராண்ட்லேயும் கிடையாது. ஸோ இதோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்குங்க. நீட்டாக வச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹெச்பி கேட்டகரியில் சிசி அதிகம், 1758 சிசி. நீட்டான ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட பவரு பர்ஃபார்மன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப்பாக இருக்குங்க. அந்த மாதிரி இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 110 நியூட்டன் மீட்ரு, ஹெச்பி கேட்டகரியிலேயே அதிகம். ஒரு சில பிராண்டு தான் பார்த்தீங்கன்னா மினி டிராக்டர் டிசைனில் ஹையர் ஹெச்பி வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப விரல் விட்டுல அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மினி செக்மெண்ட் கான்செப்டில் 35 ஹெச்பி கேட்டகரியில் டிராக்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயும் இதுவும் ஒன்று. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் என்னென்னா இதில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் இன்ஜின். எவ்வளோ லோடு கொடுத்தாலும் இப்போ ஒரு சில எக்யூப்மெண்ட்டு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லட்டரெல்லாம் போட்டு ஓட்டுறீங்கன்னா அந்த ஸ்லட்டரெல்லாம் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டெல்லாம் அடிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஜின் வந்து கட்டாயம் தேவை. ஏன்னா பிடிஓலே லோடு வந்து அதிகமாக எடுக்கும் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பரான ஒரு இன்ஜினாக இருக்கும். இன்ஜினுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் இருக்கும். எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா நீட்டாக கீழே கொண்டு வந்து விட்ருப்பாங்க.
ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ட்ரை எலமெண்ட் ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. டியூவல் ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 ஃபில்டர் இருக்கும். ஆப்ரேட்டருக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கேரியர் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் பம்புன்னு பார்த்தா இன்லைன் பம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. 4 சிலிண்டருக்கான இன்லைன் பம்ப் இருக்கும். 4 இன்ஜெக்டர் உங்களுக்கு தெரியும் உள்ளே கொடுத்துருப்பாங்க. பம்ப் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா கிளச் ஹவுசிங் மேலே கொடுத்துருக்காங்க. 30 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பீரியட்னு பார்த்தா 250 மணி நேரத்துக்கு ஃபஸ்ட்டு 50 மணி நேரம், அதுக்கப்புறம் 250 மணி நேரத்துக்கு ஒருக்கா பண்ணுற மாதிரி இருக்குங்க. டீசல் ஃபில்ட்ரு, இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, டிப்ஸ்டிக் இங்கே இருக்கும். நீட்டாக ஒரு ரப்பர் சீலிங்கோட கொடுத்துருப்பாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. இங்கே என்ன தனியாக இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னா, எந்தெந்த டிராக்டர்லலாம் டீசல் டேங்க் வந்து பம்புக்கு கீழே வருதோ அந்த டிராக்டர்லலாம் இந்த மோட்ரு தனியாக கொடுத்துருப்பாங்க. மோட்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த மோட்டர் பம்ப் செக்ஷன் இல்லைன்னா இன்ஜின் பம்போட அட்டாச் ஆகிருக்கும். இதோட வேலை என்னென்னா கரெக்டாக சப்ளை கொடுத்துட்டே இருக்கும் டீசல். நீங்கள் சர்வீஸ் டைமில் இந்த ஃபில்டர் மாற்றுறீங்க அப்படின்னா இது கழட்டிட்டிங்கன்னா டீசல் வந்து வராது. இந்த மோட்டர் ரன் ஆனால் மட்டும்தான் டீசல் வந்து சப்ளை ஆகும். மறுபடியும் சர்வீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக ஏர் எடுக்கணுங்கிறது தேவையே இல்லை. ஃபில்டர் மாட்டிவிட்டு சாவி போட்டிங்கன்னா அதே லோட் ஆகிக்கும். இந்த அளவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இந்த ஒரு சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும். மேக்ஸிமம் மினி டிராக்டர் வச்சுக்கிறீங்க எல்லா பிராண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் வந்து தனியாக வந்திருக்கும். இந்த மோட்டர் கொடுத்ததுனால இது வந்து எலக்ட்ரானிக் பம்ப் கிடையாது. இது வந்து டீசலை வந்து உள்ளே சப்ளை பண்ணுது, அவ்வளோதான் இதோட வேலை. மெக்கானிக்கல் இன்லைன் பம்பு தான் இதோட கொடுத்துக்கிறாங்க பம்பை பொறுத்த வரைக்கும், டீசல் பம்பு. அப்புறம் இன்ஜினுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. கிளியரான ஸ்பேசிங் பண்ணியிருப்பாங்க. உள்ளெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எதுவும் அடைக்கும், ஏர் ஃப்ளோ வந்து போகாது அப்படிங்கிற பிரச்சனையும் வராது. ஈஸியாக வந்து ஏர் ஃப்ளோ போயிட்டே இருக்கும் இன்ஜினுக்கு. உள்ளே வர இன்ஜினோட ஹீட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வெளியே ஈஸியாக எட்டு வர மாதிரி தான் ஸ்பேசிங் பண்ணிக்கிறாங்க. அதனால் எவ்வளோ ஹவர் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஹீட் ஆகிற இஷ்யூ வந்து மேக்ஸிமம் வராதுங்க. அந்த மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க. இந்த கேப் வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள், இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க, சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் 4 சிலிண்டர் நான் டிஐ இன்ஜின் வந்து கொடுத்துக்கிறாங்க. நான் டிஐனா உங்களுக்கு ஹீட்டர் பிளக் வரும். காலையில் எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த பிளக் ஹீட்டர் பிளக் வந்து கட் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நான் டிஐ இன்ஜினில் இதுதான் ப்ரொசீஜரு. நான் டிஐனா என்னென்னு பார்த்தீங்கன்னா டீசல் வந்து இன்லெட் மேனிஃபோல்டில் ஸ்ப்ரே ஆகும். அது அந்த மாதிரி கான்செப்டில் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி தான், அந்த ப்ரொசீஜரில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் டிராக்டரை பொறுத்த வரைக்கும். இந்த டிராக்டரோட நியூட்ரல் சேஃப்டி சென்சார் பார்த்தீங்கன்னா இங்கே கிளச்சில் கொடுத்துருக்குறாங்க. பவர் கட் ஆஃப் சென்சாரு. கிளச்சை மிதிச்சுட்டு தான் டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணணும். ஐடியில் ஆர்பிஎம் ஒரு 1000 ஆர்பிஎம் செட் பண்ணிக்கிறாங்க. இதோட ஹை ஸ்பீட் இன்ஜினுங்க. இதோட ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 2700. ஹை ஸ்பீட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறக்காக. ஸோ உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷன்லேயும் நீட்டான ஒரு பவர் டெலிவரி இருக்கும். பிடிஓக்கெல்லாம் ஒரு 1700-800 ஆர்பிஎம் செட் பண்ணுங்கள். நார்மல் கல்டிவேட்டருக்கெல்லாம் ஒரு 1600-500 ஆர்பிஎம் செட் பண்ணிங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இன்ஜின் வந்து நல்லா பக்காவாக இருக்குதுங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இன்ஜினை பொறுத்த வரைக்கும். ஸ்மூத்னஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இதை வந்து சாவியிலே ஆன் பண்ணிவிட்டு சாவியிலே ஆஃப் பண்ணுறது. அதனால் வந்து இது எலக்ட்ரானிக் பம்ப் கிடையாதுங்க. ஸ்டார்டிங்க்கு டீசல் சப்ளை கொடுக்குறதும் ஆஃப் பண்ணுறதுக்கு டீசலை கட் பண்ணுறதுக்கும் ஒரு சென்சார் வந்து கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீ ஃபியூச்சர்லலாம் இப்படி தான் வரும். இந்த சென்சார் தான் சொல்லாடு. இதோட வேலை என்னென்னா ஸ்டார்ட் பண்ணுறப்போ டீசல் சப்ளை உள்ளே கொடுக்கும், ஆஃப் பண்ணுறப்போ டீசலை கட் பண்ணிடும், அவ்வளோதான். ஸோ அதனால் சாவியிலே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி கான்செப்டில் இது கொடுத்துருக்குறாங்க. நீட்டான ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. டார்க் வந்து இந்த ஹெச்பி கேட்டகரியிலே அதிகம். 110 நியூட்டன் மீட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷனுக்கும் பக்காவாக செட் ஆகுங்க.
அடுத்து இந்த டிராக்டரோட நீளம் அகலம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா அங்கே போய் சென்ட்ரல் வை வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 64 இன்ச் இருக்குது. அகலன்னு பார்த்தீங்கன்னா எட்ஜ் டு எட்ஜ் பார்த்தீங்கன்னா டயர் எட்ஜ் டு எட்ஜ் 41 இன்ச் இருக்குது. அதாவது வந்து அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 அடி கொஞ்சம் கம்மி, 3.5 அடிக்கு ஒரு 2 இன்ச்சு கம்மியாக இருக்குது. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 5.5 அடி இருக்குதுங்க. நார்மலாக மினி டிராக்டர் பார்த்தீங்கன்னா 30 HP கேட்டகரியில் எடுத்துட்டிங்கன்னா 5 அடி இருக்கும். இது வந்து ஒரு 1/2 அடி அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக மேக்ஸிமம் எல்லா மினி டிராக்டரும் 3 சிலிண்டர் கான்செப்டில் தான் இன்ஜின் வரும். இது 4 சிலிண்டர் இன்ஜின் வரதுனால உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதனால் வந்து டர்னிங் ரேடியஸு தோப்புகளெல்லாம் யூஸ் பண்ணுற ஆர்காரில் அதெல்லாம் திரும்பமான தாராளமாக திரும்பி வரும். ஏன்னா அதோட ஸ்டேரிங் கான்செப்ட் அந்த மாதிரி. என்னதான் கிளச்சை அமுத்திட்டு நீங்கள் கீழே நின்று ஸ்டார்ட் பண்ணாலும் எல்லாம் நியூட்ரல் இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் ஸ்டேரிங் பம்பு வந்து பேலன்ஸ்டு பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க. கட் ஆகிற ரேடியஸ் வந்து அதிகம், நல்லா சடனாக கட் ஆகும். பம்பு பாருங்கள் ஃபுல்லாக கட் ஆகும். அதனால் என்னென்னா நீங்கள் 6.5 ஈஸியாக கட் ஆகி வருங்க. 6 கார்லேயும் செட் ஆகும், 6 கார்லேயும் செட் ஆகாமலாம் போகாது. 6.5 6 கார்லேருந்து நீங்கள் அழகாக திருப்பிட்டு வரலாம். அந்த மாதிரி வாழைக்காட்டுக்குள்ள ஓட்டுறக்கு, பாக்குத்தோப்பில் யூஸ் பண்ணுறக்கு, வேறு ஏதாவது ஃபார்மிங் யூஸ் பண்ணுறக்கு, இல்லை பந்தலுக்குள்ள நர்சரிக்கில் யூஸ் பண்ணுறக்கு, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். 26 HP பவர் பத்தலை அப்படின்னா இந்த டிராக்டர் வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். டிராக்டர் வந்து எல்லா ஏரியாவுக்கும் சூட்டபிலிட்டியாக இருக்கும், பக்காவான சூட்டபிலிட்டியாக இருக்கும். எல்லா அட்டாச்மெண்ட்டுக்கும் இதோட பவர் வந்து நீங்கள் தனியாக ஃபீல் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதோட கீர் பாக்ஸும் நல்லா ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்குறாங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள், நீட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லென்த்தில் டிராக்டரோட டோட்டல் லென்த்தில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நீட்டாக இருக்கும். சேத்துல யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணால் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறப்போ காடி ஈரமாக இருக்குது அப்படிங்கிற பயமே தேவையில்லை. நீட்டாக அழகாக எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா டயரும் ஆப்ஷனாக அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க. நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நல்லா ட்ராக்ஷன் கிடச்சி அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஆக்சியல் கீர் பாக்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஆக்சியல்னு பார்த்தா ஃப்ரண்ட் ஆக்சியல் வந்து ஃபுல்லி சீல்டு ஆக்சியல் வந்து கொடுத்துக்கிறாங்க. பெவல் பினியன் ரிடக்ஷன் டைப் ஆக்சியல் வந்து கொடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஆக்சியல் எது கொடுத்துருக்குறாங்கன்னா காம்பேக்ட் டிராக்டரில் இதோட டர்னிங் ரேடியஸ் அதிகமாக இருக்கணும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சீல்டாகவும் இருக்கணுங்கிறக்கா இந்த மாதிரி ஆக்சியல் வந்து கொடுப்பாங்க. இதோட ஆயில் கெப்பாசிட்டின்னு பார்த்தா 4 லிட்டர் ஆயில் கெப்பாசிட்டிங்க. ஹெவி டியூட்டியான ஒரு ஆக்சியல் வந்து கொடுத்துருக்குறாங்க. சென்ட்ரலெல்லாம் கிரவுண்டெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு தெரியாது, ஒரே ஃப்ளாட்டாக கொடுத்துருப்பாங்க டிசைனு. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறப்போ அடியை முட்டிக்கும் அப்படிங்கிற பயம்லாம் எதுவும் இல்லை. இதோட 4 வீலர் சாஃப்ட்டு எல்லாமே மேலே வச்சு கொடுத்துருப்பாங்க. இதுவுமே அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு முட்டி எதுவும் டேமேஜ் ஆகாது. இதில் ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு பவர் ஸ்டேரிங் கொடுத்துக்கிறாங்க. டர்னிங் ரேடியஸும் பேலன்ஸாக இருக்கும், நம்ம ஆப்ரேட் பண்ணுறப்போ நல்லா பேலன்ஸ்டாக இருக்குங்க. அந்த மாதிரி நீட்டாக இருக்குது. அதுக்கடுத்து ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. ஃபுல்லாக ஃப்ளாட்டான ஒரு டிசைனில் இருக்கும். நீட்டான ஒரு மேட்டும் கொடுத்துக்கிறாங்க. மேட்டும் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துக்கிறாங்க. ஆப்ரேட்டர் சீட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கம்ஃபர்ட்டான ஏரியாவில் கொடுத்துக்கிறாங்க. எந்த கீருமே சைடில் கீழே இருக்காது, எல்லா கீருமே சைடில் வந்துடும். லோ மீடியம் ஹை 4 வீலர் ஆன் ஆஃப் பிடிஓ கீரு, மெயின் கீரு, பொசிஷன் டிராஃப்ட் லிவர் எல்லாமே பார்த்திங்கன்னா சைடில் வந்துடும். டிஃப்ரென்ஷியல் லாக்கு அது காலில் ஆப்ரேட் பண்ணுறது அது மட்டும்தான் இருக்கும். பார்க்கிங் பிரேக் மட்டும்தான் கீழே இருக்குங்க. அவ்வளோதான், நீட்டான ஒரு பொசிஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆப்ரேட்டர் ஏரியாவும் நல்லா நீட்டாக இருக்குது. இதில் சீட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, 4way அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வருது. வியூ பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக இருக்குதுங்க, தெளிவான வியூ இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குது.
ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு டிசைனில் சின்னதாக நீட்டாக கொடுத்துருப்பாங்க. அது நல்லா தெளிவாக நல்லா இருக்குது. இதில் கன்சோல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஏட்டம் 26 வர மாதிரி அதே சேம் டிசைனில் இருக்கும். நீட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்னா டெம்பரேச்சர் மீட்ரு இருக்கும், கூலன் டெம்பரேச்சரு, ஆர்பிஎம் மீட்ரு, டீசல் மீட்ரு இதெல்லாம் இருக்கும். அது போக வார்னிங் சென்சார்ஸ் இருக்கும். பேட்ரி சார்ஜ் ஆகுதா அப்படிங்கிற சென்சார் இருக்கும். ஆல்டர்னேட்டர் ஒர்க் ஆகுதான்னு சென்சாரு. அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் ப்ரெஷர் சென்சாரு, 4 வீல் டிரைவ் வந்து ஆன்லுக்கு தான் ஆஃப்லுக்கு அதுக்கான சென்சாரு, பார்க்கிங் பிரேக்கு இதுக்கான சென்சார் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேரிங் வீலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் கண்ட்ரோல் இருக்கும். லோ பீம் ஹை பீமோட லைட்டிங் ஆப்ஷன் இருக்கும். இண்டிகேட்டருக்கான ஸ்விட்சிங் இருக்கும். ஹேண்ட் த்ராட்டிலிங் இருக்கும். அப்புறம் இக்னிஷியன் கட் ஆஃப் இங்கே கொடுத்துருப்பாங்க சென்டரில். சார்ஜிங் போர்ட்டு 12 வோல்ட்டு. அதுக்கப்புறம் ஹசார்டு அடிஷ்னலாக ஏதாவது சுவிட்ச் வேணுன்னா இங்கே ஒரு போர்ட் இருக்குது. அப்புறம் மொபைல் ஃபோன் ஹோல்டர் இதெல்லாம் இருக்கும். நீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இன்ஜினோட ஏர் சர்க்குலேஷன் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் ஏரியாவுக்கு வராது. எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஹீட் வந்து வராது. அதுக்கப்புறம் பெடல்ஸ்ன்னு பார்த்தா இதில் புஷ் பெடல் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக் அண்ட் கிளச்சு, சிங்கிள் கிளச் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் கிளச்சுன்னு பார்த்தா நீங்கள் சட்டனாக அடிச்சிங்கன்னா பிடிஓவும் நிற்கும், வண்டியும் நிற்கும். அதனால் பிடிஓ அட்டாச்மெண்ட்டெல்லாம் போகிறீங்க, ஒரு சிக்கலான ஏரியாவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது பின்னாடி பிடிஓ இம்ப்ளிமெண்ட் வந்து டேமேஜ் ஆகாது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பிரேக்ஸ் ஆயில் இம்மர்ஸ்ட் பிரேக்குங்க. ஆயிலில் ஃபுல்லாக இம்மர்ஸ்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி பிரேக்ஸும் இதில் நல்லா நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. எஃபெக்டிவாக இருக்குது. பெடலை நம்ம ஆப்ரேட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்குது, நல்லா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பெடல் ரேஸ் அதுக்கு உள்ளேயே கொடுத்துருப்பாங்க, உள்ளே வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நீட்டான ஒரு பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து கீர் பாக்ஸ்ன்னு பார்த்தா இதில் கான்ஸ்டன்ட் மெஷ் கீர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 9+3 லோ மீடியம் ஹை. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 ரிவேர்ஸ், 9 ஃபார்வேர்டு 3 ரிவேர்ஸ் அந்த மாதிரி கீர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் ஸ்பீடுன்னு பார்த்தா 2 கிலோமீட்டர்லேருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க. ஸ்டார்டிங் ஆகிட்டு உங்களுக்கு ஹையஸ்ட் ஸ்பீடுன்னு பார்த்தா 30 கிலோமீட்டர் இதோட ஸ்பீடு. இந்த ஹெச்பி கேட்டகரியில் மினி செக்மெண்ட் டிராக்டரில் இது ஸ்பீடு வந்து அதிகம். ரோடு கவரேஜ் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஈஸியாக ஒரு ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு போகிறேன்னா ரோடு டைமிங் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எல்லா கீருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுங்க. இதோட பர்ஃபார்மன்ஸு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஸ்ட்ரட்டரு பிடிஓலேயே ரொம்ப ஹெவியான ஒரு அப்ளிகேஷன். அதோட பர்ஃபார்மன்ஸும் பாருங்கள். லோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 3 கீர்லேயுமே பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து அடங்காமல் போகுது. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும். இதில் 4 வீல் டிரைவ் 2 வீல் டிரைவ் கீர் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ரேஞ்சு கீருக்கு பக்கத்தில். அதுக்கப்புறம் பிடிஓலைன்னு பார்த்தா 2 ஸ்பீடு வந்து வருதுங்க. 540 540E. 540 பார்த்தீங்கன்னா 2700 ஆர்பிஎம்மில் கிடைக்கும். 540E பார்த்தீங்கன்னா 2000 ஆர்பிஎம்மில் கிடைக்கும். 2050 அந்த மாதிரி ஆர்பிஎம்மில் கிடைக்கும். இதோட பிடிஓ பவர் பார்த்தீங்கன்னா சைடு மட்காரில் கொடுத்துருப்பாங்க. பிடிஓ பவர்னு பார்த்தா இதில் 26 ஹெச்பி வருதுங்க. 27 ஹெச்பி பக்கமாக வருது பிடிஓ பவர். 36 ஹெச்பியில் பிடிஓ பவரும் நல்ல ஒரு பவராக இருக்குது. பிடிஓ அட்டாச்மெண்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். இதில் எத்தனை பிளேடு ரொட்டாவேட்டர் போடலான்னா 36 பிளேடு வரைக்கும் ரொட்டாவேட்டர் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா 30 பிளேடு வரைக்கும் நீங்கள் போடலாம். 36 பிளேடு ரொம்ப சாஃப்டான சாயிலுக்கு, ரொம்ப லோடு எடுக்காத சாயிலுக்கு 36 பிளேடு வந்து போட்டு யூஸ் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இன்ஜின் வந்து அடங்காதுன்னு பாருங்கள், 4 சிலிண்டர் இருக்கிறதுனால. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் எஸ்கார்ஸோட ஹைட்ராலிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. பியூர் எஸ்கார்ஸோட ஹைட்ராலிக்ஸு அவங்களோட சொந்த ஹைட்ராலிக்ஸ் போட்டு கொடுத்துக்கிறாங்க. பிசிடிசி லிவர் இருக்கும். 2 லிவரும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அது நல்லா நீட்டாக இருக்குது. இதில் ஹைட்ராலிக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஐசோலேட் வால்வு. டிப்பிங் வால்வு வந்து நம்ம வேணும்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா டிப்பிங் வால்வுக்கு மட்டும் ஆயில் சப்ளை போகும், ஹைட்ராலிக் கை வந்து தூக்காது. அதுக்கடுத்து டிஆர்சி வால்வு இருக்கும். ஹைட்ராலிக்கு கீழே இறங்குற ட்ராப் ரேட் கண்ட்ரோல் வால்வு வந்து 2 ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஷியல் லாக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஹைட்ராலிக் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்குங்க எஸ்கார்ட்ஸோட ஹைட்ராலிக்ஸு. பார்க்கிங் பிரேக் இங்கே இருக்கும். நல்லா நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. ரியர் ஹைட்ராலிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 கம்பைன்டு கேட்டகரி 2 பால்ஸோடு வருது.
கேட்டகரி 2 அட்டாச்மெண்ட்டு, சின்ன அட்டாச்மெண்ட் எல்லாம் இதுக்கு போட்டு யூஸ் பண்ணலாம். அது மாதிரி கம்பெனி காம்ஃபி பாலும்பாங்க, பால் அந்த மாதிரி டைப்பில் வந்து கொடுத்துக்கிறாங்க. கேட்டகரி 1 அட்டாச்மெண்ட்டும் போடலாம், கேட்டகரி 2ம் போடலாம். ஹைட்ராலிக் பொறுத்த வரைக்கும் நல்லா ஹெவி டியூட்டியாக கொடுத்துக்கிறாங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தா 1200 கிலோ கொடுத்துக்கிறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா 950 தான் மேக்ஸிமமாக இருக்கும் மினி டிராக்டரில். இது வந்து ஒரு 300 கிலோ அதிகம் லிஃப்டிங் கெப்பாசிட்டி. ஹெவியான மல்ச்சரு, ஸ்ரெட்டரு இதை மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. ஈஸியாக தூக்கும், ஈஸியாக லிஃப்ட் பண்ணும், ஈஸியாக அதோட வேலையை பார்த்தீங்கன்னா ஈஸியாக செய்யும். வண்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால நார்மலாக மினி டிராக்டர் பார்த்தீங்கன்னா 950 கிலோவோட நின்றுடும். இது 1100 கிலோ வெயிட் வருது. ஸோ உங்களுக்கு அந்த எஃபோர்ட்டே தெரியாது. இம்ப்ளிமெண்ட்டை வந்து தூக்கி இறக்குறீங்க, ஃபீல்டெலாம் ஆப்ரேட் பண்ணுறீங்க, ஃப்ரீயாக இருக்கும். நல்லா எஃபோர்ட்லெஸ்ஸாக இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். அந்த மாதிரி தான் இருக்குங்க. நல்லா டாப்லிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்குற மினி டிராக்டர் இல்லாமல் நல்லா ஹெவி டியூட்டியாக தான் கொடுத்துருக்குறாங்க. வெல்டிங்கு எல்லா குவாலிட்டியும் நல்லா நீட்டாக இருக்குது. லிஃப்டர் கையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து செயின் டைப்பில் கொடுத்துட்டாங்க. த்ரெட் டைப். த்ரெட்டில் நீங்கள் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை போட்டு லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குதுங்க. அதுக்கடுத்து ஆக்சில் பார்த்தீங்கன்னா புல் அண்ட் பினியன் ரிடக்ஷன் டைப்பில் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஹெவி டியூட்டி ஆக்சிலோட சப்போர்ட் பாருங்கள், ஹப்பு கிட்ட வரைக்கும் போயிருக்கும். நல்லா ஃபுல்லாக ஹெவி டியூட்டியாக கொடுத்துக்கிறாங்க ஆக்சில் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஹெவியான அட்டாச்மெண்ட் போட்டாலும் ஆக்சில் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஆக்சில் வந்து நல்லா ஸ்டெபிலிட்டியாக, டிராக்டரே நல்லா ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஹெவி டியூட்டியாக கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக அந்த ஹூக் பெட் வந்துடும். இதில் ஹூக் பின் வந்துடும் லேட்டஸ்ட் டைப்பில், அந்த மாதிரி வந்துடும். பிடிஓக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ப்ரொடக்ஷன் சீல்டோட வரும். பிடிஓ செக்ஷன் இங்கே இருக்கும். 6 ப்ளைன் சாஃப்ட் வந்து கொடுத்துக்கிறாங்க. 540, 540 2 ஸ்பீடும் வந்து அவுட்புட் கிடைக்கும். 28 HP பக்கமாக பிடிஓ பவர் இதிலேருந்து எடுக்கலாங்க. நீங்கள் பிடிஓ யூசேஜ் இல்லைன்னா இது போட்டு கூட சீல் பண்ணிக்கலாம். பிடிஓ சாஃப்ட்டில் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கிறீங்கன்னா அதில் வந்து டஸ்ட் போய் உட்காராது. சென்சிங்குமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க. இதில் மாதிரி ஸ்லாட் மாதிரி ஒன்று கொடுத்துக்கிறாங்க பாருங்க. நீங்கள் இந்த பின்லேயும் போட்டு யூஸ் பண்ணலாலும் வைப்ரேட் ஆகாது. இது வைப்ரேட் ஆனால் உள்ள லிங்கேஜ் எல்லாம் டேமேஜ் ஆகும். கல்டிவேட்டர் யூஸ் பண்ணிங்க மட்டும் இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சென்சிங் வந்து பக்காவாக இருக்காங்க. கீர் பாக்ஸோட ப்ரீத்திங் பாயிண்டிங் இருக்கும், நல்லா நீட்டாக இருக்குது. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சைன் போர்டு இருக்கும். அப்புறம் டெய்லர் டிப்பிங் வால்வ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ட்ரெய்லரு ஏதாச்சும் போடுறீங்கன்னா அதுக்கு பிரேக்கு, இண்டிகேட்டர் லைட்ஸு அதுக்கான போட்டு, ரியர் ஒர்க்கிங் லேம்ப்பு ஹாலஜனில் கொடுத்துக்கிறாங்க. டூல் பாக்ஸு இந்த செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு போஸ்ட் மாதிரி கொடுத்து அதில் நீட்டாக ஃபிட் பண்ணியிருப்பாங்க. நம்பர் பிளேட் இங்கே இருக்கும். நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இந்த டிராக்டரோட ப்ரைஸு, வாரண்ட்டி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தெரியணுன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஷோரூமோட நம்பர் வந்து கொடுக்குறேங்க, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த டிராக்டர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ட்ராக்கு இல்லை மினி டிராக்டர் நீங்கள் என்ன பிராண்டை வச்சுருந்தாலும், இல்லை மினி டிராக்டர் வந்து எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே சொல்லுங்கள். டிராக்டரை பற்றி தாராளமாக பார்த்தீங்கன்னா டிராக்டர், மினி டிராக்டர் வந்து யூசேஜ் அதிகமாக இருக்குது. எங்கள் ஏரியாவில் அதிகமாக தோப்பு தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். எங்களுக்கு வந்து மினி டிராக்டர்லேயே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தேவைப்படுது. ஓன் ஃபார்ம் யூஸு இல்லை ரெண்டல் ஏதாச்சும் யூசேஜுக்கு, 2 யூசேஜுக்குமே தேவைப்படுது அப்படின்னா இந்த டிராக்டர் வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை வந்து நல்லா இருக்குதுங்க. ஸ்பேர்ஸும் பிரச்சனை இல்லை. எஸ்கார்ட்ஸு உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு, நல்ல ஒரு ரிலையபிலிட்டியாக இருக்கும் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.